ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான சீரியல் கில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் தி ஸ்மைல் மேன். இந்த படத்துல வரக்கூடிய சீரியல் கில்லர் எப்படி வித்தியாசமான முறையில கொலை பண்றானா, அவன் பிக் பண்ற அந்த விக்டிம் அவங்களை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாயை மட்டும் சிரிச்ச மெனிக்கு கிழிச்சு வச்சுட்டு போயிடறான். அதனாலதான் அந்த சீரியல் கில்லருக்கு தி ஸ்மைல் மேன் பேர் வச்சு இந்த கில்லரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க இந்த படத்தோட முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே சரத்குமார் தூக்கத்துல திக்குன்னு எந்திரிக்கிறார்ல, இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவர் இந்த படத்துல சிதம்பரம் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் நிறைய கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காரு. ஆனா கடந்த சில வருஷங்களா இவர் டிபார்ட்மெண்ட்ல இல்ல. அதுக்கு காரணம் இவருக்கு வந்திருக்கக்கூடிய அல்சைமர் நோய். எஸ், இவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல இவருடைய தலையில பாதிப்பு ஏற்பட்டு இப்போ இவர் இந்த நிலையில இருக்காரு. இவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் இவருடைய லாஸ்ட் கேஸ். அதுதான் இவரை போட்டு இன்னமும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன பொண்ணை இவரால காப்பாற்ற முடியல. அந்த பொண்ணு இவருடைய மெமரியில அப்பப்போ பயங்கரமா ஹார்ன் பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன காப்பாத்தாம விட்டீங்களேன்ற மாதிரி சொல்ற மாதிரி இவருக்குள்ள ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். இப்போ இவருடைய வீட்டுக்கு ஒரு லேடி டாக்டர் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட தான் நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோவுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம ஹீரோ டோட்டலா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அதனால நீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் கொடுத்துட்டு போக, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மொத்தத்தையும் ஒரு புக்கா வெளியிடணும்னு சொல்லிட்டு அவர் மெமரியில இருக்க எல்லாத்தையும் இப்போ ஒரு புக்கா எழுதி அந்த புக்கை இப்போ லான்ச் பண்றாரு. அந்த லான்ச் அப்போ பிரஸ் மீடியாலாம் இவர் வெளியிட்டு இருக்க அந்த புக்கோடைய கடைசி பக்கம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரே உலுக்கி எடுத்த தி ஃபேமஸ் சீரியல் கில்லரான தி ஸ்மைல் மேன் அந்த பேஜ் மட்டும் எம்டியாவே இருக்கு. ஏன் சார் அந்த கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. ஆக்சுவலா அந்த கேஸை நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டான வெங்கடேஷ்ன்றவர் 2 பேர் சேர்ந்து தான் அந்த ஸ்மைல் மேன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க. அதுல தான் நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு டோட்டலா அதுல இருந்து விலகி இருப்பாரு. ஆனா அவருடைய ஃப்ரெண்ட் வெங்கடேஷ் தான் அந்த சீரியல் கில்லர் ஸ்மைல் மேனை 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் வெங்கடேஷும் மிஸ்ஸிங். சோ இந்த புத்தகத்துல அந்த கடைசி பேஜ் மட்டும் எம்டியா இருக்கே. அப்போ உங்க ஃப்ரெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் அந்த ஸ்மைல் மேனை கொல்லலன்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் அந்த சீரியல் கில்லர் அலைவா தான் இருக்கானா? அதுக்காக தான் இந்த பேஜை எம்டியா விட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பிரஸ் நம்ம ஹீரோ பார்த்து கேள்வி எழுப்ப ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அந்த இடத்துல அவருக்கு கையெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோடைய அந்த பர்சனல் டாக்டர் ஒரு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பாதீங்கன்ற மாதிரி அவர் அங்க இருந்து கூட்டு வராங்க. அப்படியே இப்போ அங்க இருந்து வெளியில வரும்போது அரவிந்த்ன்ற ஒரு யங்ஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். யாருன்னு கேட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஸ்மைல் மேன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர் வெங்கடேஷ், அவர் தான் அந்த ஸ்மைல் மேனை என்கவுண்டர் பண்ணிருப்பார்ல, அவருடைய பையன் தான் இவரு. வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன்ட்டு இப்போ அரவிந்த் தான் நம்ம ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கேஸ் அதுல அந்த ஸ்மைல் மேனை என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா மிஸ்ஸிங், லாஸ்டா எங்க அப்பா உங்க கூட தான் இருந்திருக்காரு, உங்களுக்கு அவர் எங்க போனாரு, என்ன நடந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட கேட்க, அந்த டே என்னால வாழ்நாள்ல மறக்கவே முடியாதுப்பா, நான் என்ன நடந்துச்சுன்னு இப்ப கேள்வி கேட்கற பத்தியா, அந்த கேள்விக்கான பதில் போக போக உனக்கே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ அவருடைய வீட்டுக்கிட்ட இறங்கிறாரு. அப்படியே வீட்டுக்குள்ள போனதும் அவருக்கு எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரே சந்தேகம். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அல்சைமர்ன்ற மனநோய் அது கொஞ்சம் கொஞ்சமா இவரை ஞாபகம் மறதி அதிகமாக்கிட்டே இருக்கு. இவர் அந்த வீட்டுக்கு எங்க வச்சாரு கூட மறந்துட்டாரு போல. ஆனாலும் தட்டி தடுமாறி தேடி பூத்தொட்டி கீழே தான் அந்த கீ வச்சிருக்காரு. தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள போயிறாரு. அப்பனா இந்த பக்கம் வெங்கடேஷோடைய பையனான அரவிந்த் இருக்கால, அவனும் இப்போ அவங்க அப்பா மாதிரி சிஐடி டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கான். உள்ள சிஐடி டிபார்ட்மெண்டோட ஹெட் உங்க அப்பாவுடைய ஒர்க்ல ஒரு 50% நீ ஒர்க் பண்ணாலே போதும்பா, அப்ப டிபார்ட்மெண்ட்டை திரும்ப நீ நம்பர் 1 கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இந்த அரவிந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த அரவிந்த் படத்தோட செகண்ட் ஹீரோ மாதிரி தான். கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீரையான்ற ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த வீரையான்றவர் கோர்ட்ல வேலை பார்க்கறவராம். இந்த வீரையா கிட்ட நம்ம ஹீரோ ஒரு ஹெல்ப் கேட்டு போயிருக்காரு. அது என்னன்னா, இவரு கோர்ட்ல வேலை பார்க்கறதுனால ஏகப்பட்ட கிரிமினல்ஸை இவரால விட்னஸ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி மிக கொடூரமான கிரிமினல்ஸ், ஆனா பணபலமும் படைபலமும் இருக்கிறதுனால ஈஸியா அவங்க மேல போடப்பட்ட அந்த கேஸை உடைச்சிட்டு வெளில வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான 4 கிரிமினல்ஸ் டீடைல்ஸ் வேணும். கூடவே இந்த கிரிமினல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும், அதுக்கான பணம் தான் இதுன்ற மாதிரி அவரு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இந்த வேலையை பார்க்க சொல்றாரு. அவரும் அதே மாதிரி மோசமான 4 கிரிமினல் டீடைல்ஸ். அதுல முதல்ல ஒருத்தன் சீட்டு கம்பெனி நடத்தி ஃப்ராட் பண்ணவன், ரெண்டாவது ஒரு ரேபிஸ்ட், மூணாவது ஒருத்தன் கலாச்சாரம் கேஸ், இவனுடைய கலாச்சாரத்தை குடிச்சதுனால 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. கடைசியா ஒருத்தன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவன் டியூஷனுக்கு வர பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறவன். இந்த மாதிரி 4 மோசமான கிரிமினல்ஸ் அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வீரையா நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம ஹீரோ சொன்னபடியே அவங்கள ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஃபாலோ பண்ணதுல அந்த கடைசி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவனும் எப்படிப்பட்டவன், உண்மையிலே வீரையா சொல்றபடி டியூஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் அபியூஸ் பண்றவனா அப்படின்ற நோட் வரதுக்காக போயிருக்காங்க. உண்மையிலேயே அவன் அப்படிப்பட்டவன் தான். அன்னைக்கு இரவு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவனுடைய வண்டியில நைட் டைம் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அவன ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிட்டே வருது. அவ்வளவுதான், அந்த வண்டியில அவனை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. கற்பனா அடுத்த நாள் காலையில சிஐடி டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு நியூஸ் வருது. உடனே அரவிந்த் அங்க அனுப்புறாங்க. என்னன்னு போய் பார்த்தா, நேத்து நைட் கடத்தப்பட்ட அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வாய் கிழிக்கப்பட்ட நிலையில அவனுடைய பாடி குப்பத்தொட்டியில கிடக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மைல் மேன் என்ற சீரியல் கில்லர் பண்ணக்கூடிய அதே பேட்டர்ன்ல இந்த கொலை நடந்திருக்கு. ஒருவேளை அந்த சீரியல் கில்லர் இன்னும் உயிரோட தான் இருக்கானோ அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துல அரவிந்த் இப்போ யோசிக்கிறான். நேரா சிஐடி டிபார்ட்மெண்டோட ஹெட் கிட்ட ஒருவேளை அந்த ஸ்மைல் மேன் என்ற அந்த சீரியல் கில்லர் இன்னும் அலைவா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த சிஐடி ஹெட் அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏடா உங்க அப்பா தான்டா அவனை என்கவுண்டர் பண்ணது, அதுக்கப்புறம் தான் அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணாங்க, இது வேற எவனோ ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், தேவையில்லாம அந்த கேஸையும் இந்த கேஸையும் குழப்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹெட் சொல்றாரு. ஆனா இந்த அரவிந்த் என்ன சொல்றானா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்மைல் மேன் பண்ணக்கூடிய அதே பேட்டர்ன் எக்ஸாக்ட்டா இப்ப நடந்திருக்குன்னா சம்திங் இதுல ஏதோ கனெக்ஷன் இருக்கு, இந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க யாராச்சும் ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்மைல் மேன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணதுல நம்ம ஹீரோ ஒருத்தர்ல அவருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு அல்சைமர் பேஷண்ட் ஆச்சே, சோ அதனால ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு அவருடைய டாக்டர் கிட்ட இந்த மாதிரி நான் ஃபீல்ட் ஒர்க் போலாம்ன்ற மாதிரி கேட்க, இங்க பாருங்க இன்னும் ஒரு வருஷத்துல நீங்க மொத்தமா மறந்துடுவீங்க, இப்படி இருக்கிற நிலைமையில நீங்க திரும்ப கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போனீங்கன்னா ஒரே மாசத்துல எல்லாம் மறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, திரும்ப டிபார்ட்மெண்ட் குள்ள போறதெல்லாம் தவிர்த்துட்டு ஒழுங்கா உங்களுடைய பர்சனல் லைஃபை பாருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு திரும்ப அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய டிஸ்டர்பன்ஸ் அது இவர் டீல் பண்ண அந்த
அந்த லாஸ்ட் ஸ்மைல்மேன் கேஸ் தான் போல இருக்கு. இப்போ அதே பேட்டர்ல ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்குன்னா சோ இந்த கேஸை நான் கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும், ஃபீல்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போதான் எனக்குள்ள இருக்க அந்த டிஸ்டர்பன்ஸ் போகும்ட்டு நம்ம ஹீரோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதா ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல இவருடைய சிஐடி ஆபீஸ்க்கு ரிட்டர்ன் பேக் டு தி ஃபார்ம்ன்ற மாதிரி உள்ள போறாரு. அங்க இருக்க ஜூனியர்ஸ் எல்லாம் இவருக்கு பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் சிஐடியோட ஹெட் வந்து இப்ப நடந்திருக்க அந்த குப்பை தொட்டி கொலை கேஸ் அந்த டாக்குமெண்ட்டை ஹீரோ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோ இப்ப அந்த கேஸை பத்தி ஸ்பாட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்தவங்க கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் இந்த மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு, எந்த ஒரு தடையும் இல்ல, ஃபுட் பிரிண்ட்ஸோ வேற ஏதாவது கொலைகாரனோட ட்ரேசஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல, அந்த கில்லர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு கில்லரா இருக்கான். இப்படிலாம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி போலீஸ் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு தான் அந்த அல்சைமர் நோய் இருக்குல்ல, சோ அதனால அப்பப்போ எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அதுக்காக இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இவர் மைண்டுக்குள்ளேயே அப்படியே ஓட்டி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ரிட்டர்ன் வீடு திரும்பினதும் வீரையா கிட்ட இருந்து ஃபோன் கால். சார், நீங்க ஃபாலோ பண்ண சொன்ன அந்த ஹெட் மாஸ்டர் நீங்க காலையில கொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட சொல்ல, எல்லாம் தெரியும் வீரையா, தெரிஞ்சுதான் நான் உங்களை இந்த வேலையை செய்ய சொன்னேன். மிச்சம் இருக்கிற அந்த 3 பேரையும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, அவங்கள வேற யாராவது வேவ் பாக்குறாங்கன்றதையும் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம். ஆக்சுவலா இவர் பிளான் பண்ணபடிதான் அந்த சீரியல் கில்லர் இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த சீரியல் கில்லர் அலைவா இருந்து அவனை பிடிக்கிறதுக்கான ஹீரோவுடைய ட்ராப்பா கூட இருக்கலாம். அதுக்காக தான் வீரையா கிட்ட இருந்து அந்த மோசமான அந்த 4 கிரிமினல்ஸ் டீடைல்ஸே ஹீரோ கலெக்ட் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ அவருடைய டீமை கூட்டிட்டு அந்த பாடி கிடைச்ச அந்த குப்பை தொட்டிக்கிட்டு தான் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரர் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியை செக் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு டெய்லி இங்க தான் வந்து சாப்பிட ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவீங்களா அப்படின்னும் போது, ஆமா அப்பப்போ இங்க வருவேன், நேத்து ராத்திரி இங்க வந்தீங்களான்னு போது, ஆமா நேத்து ராத்திரியும் வந்தேன், ஆனா எதுவும் கிடைக்கல, பயங்கர பசி, அந்த டைம்னு பார்த்து கரெக்டா ஒருத்தன் வந்து எனக்கு பிரியாணி கொடுத்தான், அப்படியா அந்த பிரியாணி கொடுத்தவன் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பிச்சைக்காரர்கிட்ட கேட்க, அதுக்கு அவரு, சார் நானே பசி கண்ணை கட்டி கிறுக்கத்துல இருந்தேன், அவனே தெரியல ஒரு நல்ல மனுஷன் வந்து பிரியாணி கொடுத்துட்டு போனா, இருட்டுல எனக்கு ஒன்றும் தெரியல சார் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு போறான். அந்த பிரியாணி கொடுத்துட்டு போனவன் தான் ஒருவேளை கில்லரா இருக்கணும். ஆல்ரெடி அவன் எங்கேயோ வச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிரிக்கிற டைப்ல வாயை கிழிச்சு பாடியை கொண்டு வந்து இங்க டம்ப் பண்ணிட்டு போயிருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே ஸ்மைல் மேன் சீரியல் கில்லருடைய பேட்டர்ன், ஒருவேளை அது அவனா கூட இருக்கலாம், போக போக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது வெளியில யாரோ ஒரு மர்ம நபருடைய நிழல் யாரோ நம்ம ஹீரோ வந்து நோட் வர்ற மாதிரி தெரியுது. சோ உடனே நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு வெளில வந்து பார்த்தா அங்க இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறது வீரையா. யோ இங்க ஏன் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்க, இல்ல சார் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போதா வந்தேன், அன்னைக்கு நீங்க அந்த 4 கிரிமினல்ஸ் டீடைல்ஸ் கேட்டு அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனீங்களே, அது என் பொண்ணுடைய படிப்பு செலவுக்கு யூஸ் ஆச்சு, சோ அதுக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்ல, யோ நன்றி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல மிச்சம் இருக்கிற அந்த 3 பேரையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணு, இந்த மாதிரி என் வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா வர்றாரு. ஏன்னா அந்த கில்லர் இவங்களை எந்த ரூபத்துல வேணா நோட்ட விடலாம். ஏன்னா இவருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலைகளுக்கும் அந்த ஸ்மைல் மேன் கில்லருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ கொல்லப்பட்ட ஹெட் மாஸ்டருடைய பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் வாங்க போயிருக்காரு. அந்த டாக்டரும் அந்த கில்லர் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும், அவன் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய நைஃப் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் நைஃப், அதே மாதிரி அவனுக்கு தடயத்தை எப்படி அழிக்கணும்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ இப்போ நீங்க தேடிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர் ஒரு அன்ட்ரேசபிள் ப்ரொஃபஷனல் கில்லரா இருக்கான். சோ இதுக்கப்புறமும் தொடர்ந்து கொலைகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு, கூடிய சீக்கிரம் அவனை பிடிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் நம்ம ஹீரோ கையில ரிப்போர்ட் கொடுத்து அனுப்புறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல சிஐடி டிபார்ட்மெண்ட்டை நோக்கி ஒருத்தன் தன்னுடைய முகத்துல ஜோக்கர் மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு நான் தான் அந்த சீரியல் கில்லர், நான் தான் அந்த ஸ்மைல் மேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நேரா சிஐடி டிபார்ட்மெண்ட்குள்ள வரான். இவனே இப்படி வாலண்டியரா வந்து சரண்டர் ஆக அவனை விசாரிக்க நம்ம ஹீரோ உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு தெனாவட்டு சிரிப்போட நான் தான் அந்த ஸ்மைல் மேன், நான் தான் அந்த கில்லர், என்ன பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. அவனுடைய கால்களை நம்ம ஹீரோ பாக்குறாரு, அவனுடைய ஆட்டிடியூட் அவனுடைய அசைவுகள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டப்புனு நம்ம ஹீரோ டிஸ்டர்ப் பாய் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ இந்த கில்லருடைய ஆட்டிடியூட் அவனுடைய கால்கள் அதோட இது மேட்ச் ஆகல. சோ கண்டிப்பா இவன் கில்லர் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரன் அனுப்ப சொல்லிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஹீரோவுடைய ஆளான அந்த வீரையா இருக்கார்ல, அந்த 4 கிரிமினல்ஸ்ல மீதி இருக்க 3 பேர்ல ஒருத்தன் அவன் ஒரு பார்ல இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி போறத பார்த்துட்டு வீரையாவும் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அப்படி இவர் அந்த கிரிமினலை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இவர ஒரு பொலேரோ ட்ரக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த பொலேரோ ட்ரக் கில்லர் யூஸ் பண்ற வெஹிக்கிள். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரையும் இந்த வண்டியில வச்சு தான் அந்த கில்லர் கிட்னாப் பண்ணிருப்பான். சோ இப்போ இந்த கில்லர் வீரையாவும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். வீரையாவும் பயந்து போய் அங்கிருந்து நேரா தான் வீட்டுக்கு வந்து கதவை லாக் பண்ணதும் யாரோ இவர் வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு கேட்டா சிதம்பரம் வந்திருக்குன்னு ஹீரோவோட பேரை சொல்றான். உடனே வீரையா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, சார் உங்க பேர் சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்திருக்கான், என்ன சொல்றீங்க வீரையா, தயவு செஞ்சு கதவை திறந்துறாதீங்க, நான் சீக்கிரமா வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போன்ல பேசிட்டு இருக்கும்போதே இந்த வீரையா வீட்டுடைய பின் கதவு ஓபன் ஆகுது. சோ வந்திருக்கிறது அந்த சீரியல் கில்லரான த ஸ்மைல் மேன். அவன் தான் இப்போ இவருடைய வீட்டு பின் கதவை திறந்திருக்கான். வீரையா ஹீரோ கிட்ட போன் பேசிட்டு இருக்கும்போதே அந்த பின் கதவு திறந்திருக்குல அந்த கதவு போயிட்டு க்ளோஸ் பண்றாரு. டப்புன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளதான் அந்த கில்லர் இருந்திருக்கான். அவன் வீரையாவை ஒரே தாக்கு, அவ்வளவுதான். வீரையாக்கு என்னாச்சுன்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோ தன்னுடைய கார் எடுத்துட்டு வேகமா அவருடைய ஏரியாக்கு வந்ததும் அவருக்கு அவருடைய வீடு மறந்துடுச்சு. முதல்ல ஒரு வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய எக்ஸல பார்த்துட்டு இதுதான் கண்டிப்பா வீரையாவோட வீடா இருக்கணும்னு போய் கதவை தட்டினா வீட்டுக்குள்ள வேற எவனோ ஒருத்தர் இருக்கான். சோ இது வீரையா வீடு கிடையாது. அவருடைய வீடு எங்க இருக்குன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வீரையாவை அந்த சீரியல் கில்லர் முகத்துல கவரை கட்டி துடிக்க விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சாரு. ஆனா ஒரு டவுட்டோடவே போய் கதவை திறந்தா உள்ள இருட்டுல ஒரு நபர், இது வீரையா வீடான்ற மாதிரி ஹீரோ கேட்க, அப்படின்னா இங்க யாரும் இல்லன்ற மாதிரி உள்ள இருக்க இருட்டுல இருக்க அந்த கில்லர் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இவருக்கு தான் அந்த அல்சைமர் நோய் இருக்கே, சரி நம்ம தான் மாத்தி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிறாரு. ஆனா வீட்டுக்குள்ளதான் அந்த சீரியல் கில்லர் இருக்கான். அவன் வீரையாவை துள்ள துடிக்க போட்டு தள்ளுறான். காருக்கு வந்ததும் நம்ம ஹீரோ அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பார்ல, அப்படி இந்த வீட்டை பத்தியும் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. சோ இதுதான் வீரையாவோட வீடுன்னு தெரிஞ்சதும் உடனே நம்ம ஹீரோ அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க வீரையாவோட எக்ஸல் இருக்கு. உடனே இவரு கதவு திறந்துட்டு உள்ள
உள்ளுக்குள்ள போய் பார்த்தா எஸ் இங்க வச்சுதான் அந்த கில்லர் வீரையாவை போட்டு தள்ளிட்டு பாடியும் எடுத்துட்டு போயிருக்கான். உடனே நம்ம ஹீரோ அரவிந்த் கால் பண்ணி ரெண்டாவது கொலை நடந்துருச்சு, இந்த ஏரியால தான் கில்லர் சுத்திட்டு இருக்கணும், உடனே மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு எல்லா பக்கமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பிரிட்ஜ் கடையில எந்த வழியிலும் கில்லரை மிஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த பிரிட்ஜ் கீழ தான் அந்த கில்லர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொலேரோ ட்ரக் இருக்கு, அந்த வழியா தான் வரப்போறான். பேரலா ஒரு பிரிட்ஜ் மேல போலீஸ்காரங்க செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிரிட்ஜ் கீழ ஒரு ஆட்டோக்காரன் வேகமா வந்து ரயில்வே கிராசிங் பக்கத்துல அவன் ஆட்டோல இருந்து ஒரு டெட் பாடி எடுத்து வெளில போறான். இத மேல இருக்க போலீஸ்காரங்க பார்த்துட்டு உடனே அந்த ஆட்டோக்காரனை வந்து சுத்து போறாங்க. அந்த ஆட்டோக்காரன் எடுத்து வந்து டிஸ்போஸ் பண்ண அந்த பாடி வீரையாவோடது ஸ்மைல்மேன் பேட்டர்ன்ல கொல்லப்பட்டிருக்கு. பேரலா இங்க நம்ம ஹீரோ உண்மையான கில்லர் வந்துகிட்டு இருக்க அந்த பிரிட்ஜ் கீழ தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கில்லரோட வண்டியை நிறுத்தி நம்ம ஹீரோ விசாரிக்க பாக்குறாரு. ஆனா பேரலா அந்த பிரிட்ஜ் கிட்ட வச்சு ஆட்டோக்காரனை அரெஸ்ட் பண்ணாங்களே, சோ கில்லர் கண்டுபிடிச்சேன் சார், பாடி இங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ இந்த ஒரிஜினல் கில்லரை போ சொல்லிறாரு. அவனும் முன்னாடி போறான். இருந்தும் நம்ம ஹீரோக்கு அவன் மேல டவுட். டேய் வண்டியை நிறுத்துறான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொலேரோ ட்ரக்காரன் போகும்போது ஒரு ஸ்மைலி பால கீழே போட்டு போறான். எஸ் ஒரிஜினல் கில்லரே இவன் தான். ஆனா இந்த பக்கம் பாடி எடுத்துட்டு வந்து போட்டு போனா அந்த ஆட்டோக்காரன் தான் கில்லர்ன்ற மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான், சார் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, அந்த பாடி எப்படி ஆட்டோக்குள்ள வந்துச்சுனே தெரியல. சரி ஓகே, அவன் போன அந்த ரூட் வழியா இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணலாம் சொல்லிட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது கரெக்டா ஒரு சிக்னல் கிட்ட ஆட்டோக்காரன் வந்து நிக்கும்போது அப்ப அவன் ஆட்டோக்கு பக்கத்துல இந்த சீரியல் கில்லருடைய பொலேரோ ட்ரக்கும் வந்திருக்கு. அங்க வச்சு ஏதோ ஒரு ஸ்மோக் அவன் ரிலீஸ் பண்ணிருக்கணும். அந்த ஸ்மோக்னால ஆட்டோக்காரன் ஒரு மாதிரி தடுமாறி இருக்கான். அந்த கேப்ல தான் கில்லர் அவன் வண்டியில இருந்த பாடியை தூக்கி ஆட்டோக்குள்ள போட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும். போகும்போது இவங்க எல்லாரும் சிசிடிவி செக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவன் மிடில் ஃபிங்கர் வேற காமிச்சிட்டு போயிருக்கான். அந்த கில்லர் ஆட்டோக்காரன் இல்ல வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கும்போது கட் பண்ணி ஒரு மார்ச்சரி காட்டுறாங்க. அந்த மார்ச்சரியில இருக்க ஒரு பாடியை ஆல்ரெடி அந்த சீரியல் கில்லர் ஸ்மைல் மேன் பேட்டர்ன்லயே கொலை பண்ணி வாயை கிழிச்சு வச்சிருக்கான். எஸ் அந்த மார்ச்சரியில வேலை பார்க்கறவன் தான் அந்த சீரியல் கில்லர். அவன் யாரு, எதுக்காக இந்த கொலைகள் பண்ணிட்டு இருக்கான், இது எல்லாத்தையும் நம்ம போக போக பார்ப்போம். கட் பண்ணா இப்போ ஆபீசர் அரவிந்த் அவருடைய டிபார்ட்மெண்டோட நேத்து இறந்து போன வீரையாவோட வீட்டை தான் சோதனை பண்றாங்க. அப்படி சோதனை பண்ணதுல வீரையாவோட பொண்ணு மூலியமா இவங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது. எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட அந்த 4 கிரிமினல்ஸ் லிஸ்ட் அண்ட் வீரையாவோட போனை செக் பண்ணா கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட தான் அவர் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. சோ ஆபீசர் அரவிந்துக்கு ஹீரோ மேல டவுட் வந்து அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கே போயிட்டு இந்த கில்லர் இவங்க எல்லாம் கொல்ல போறான்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, இதுல வீரையாவும் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் அந்த கில்லருக்கும் நடந்துட்டு இருக்க கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க, இப்போ நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணலாம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க அரவிந்த் நம்ம ஹீரோவை பார்த்து கேள்வி எழுப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சீரியல் கில்லர் கேஸ 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் இப்ப இந்த கதை கேட்டுட்டு இருக்க அரவிந்தோட அப்பாவான வெங்கடேஷ் இவங்க 2 பேர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காரு. சொல்ல போனா நம்ம ஹீரோவுடைய சீனியர் தான் வெங்கடேஷ். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய சர்வீஸ்ல இருந்த வரைக்கும் ஒரே ஒரு கேஸை கூட அவர் சால்வ் பண்ணாம விட்டு போனதே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் ஒரு வாரத்துல அவர் ரிட்டையர் ஆக போறாரு. அதுக்குள்ள இந்த ஸ்மைல் மேன் சீரியல் கில்லர் தொடர்ந்து 4 கொலைகள் பண்ணிட்டான். இந்த கேஸை சால்வ் பண்ணாம ரிட்டையர் ஆயிட்டா எனக்கு பெரிய கெட்ட பேர் ஆடுன்ற மாதிரி வெங்கடேஷ் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காரு. கவலைப்படாதீங்க சார், நான் கூட இருக்கல, எப்படியும் அந்த கில்லரை கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அவரும் மும்மரமா தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த சீரியல் கில்லரால ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த கேஸ்ல இருந்து விலகி இருக்காரு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் தான் தொடர்ந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. கடைசியா இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் ஒரு கார்பெண்டர் தான் சொல்லிட்டு அவனை பிடிச்சி என்கவுண்டரும் பண்ணி கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது ஒரு அம்மா அழுதுகிட்டே வந்து கவர்ல 15 லட்சம் பணத்தோட வந்து ஆபீசர் வெங்கடேஷ் 2-3 நாள் முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட இந்த கொலைகள்லாம் நான் தான் பண்ண ஒத்துக்கோ, அவனுக்கு இவ்வளவு பணம் தரேன் பாதுகாப்பு தரேன்னு கூட்டு போனாரு. அவ்வளவுதான், அதோட வீட்டை விட்டு போனவர் ரிட்டர்ன் வீடு திரும்பவே இல்லை. இன்னைக்கு நியூஸை பார்த்தா என் ஹஸ்பண்ட என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த 15 லட்சம் வேணாம், என் ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஹீரோ கிட்ட அழுது கேட்க பரமா நடந்து போச்சு, உனக்கு நான் நியாயம் வாங்கி தரேன், தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிட்டு போன்ற மாதிரி ஹீரோ அந்த பணத்தை கொடுத்து அமிச்சிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவருடைய ஐடியா பார்த்த அந்த வெங்கடேஷ்ன்ற ஆபீசர் அவரை பிடிச்சி ஏன் சார் இப்படி பண்ணீங்க, உங்களுடைய சுயலாபத்துக்காகவும் உங்க பேரும் ரெக்கார்டும் உடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அப்பாவி குடும்பஸ்தனை கூட்டு போயிட்டு என்கவுண்டர் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்களே, இது மட்டும் வெளியே தெரிஞ்சு மொத்த டிபார்ட்மெண்ட்க்கே அசிங்கம் சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க, உண்மையான சீரியல் கில்லர் இன்னும் வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான், ஏன் நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வெங்கடேஷ் பிடிச்சி கேட்க அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளா நாளைக்கு என்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க வா நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போ ரொம்ப பெருமையா இவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்த வரைக்கும் 100% ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப பெருமையா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வராரு. ஆனா ஹீரோக்கு தான் தெரியும் காசை கொடுத்து இப்படி ஒரு போலி என்கவுண்டர் பண்ணி தான் அவருடைய பேரை இவர் காப்பாத்திருக்காருன்ட்டு. இப்போ இவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு அந்த கில்லர் எனக்கு கால் பண்ணிருக்கான், அவன் நைட் ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அங்க போன இடத்துல டப்புனு இவரை நம்பி போன நம்ம ஹீரோவே வெங்கடேஷ் போட்டதுல பாக்குறாரு, கன் எடுத்து ஷூட் பண்ண பாக்குறாரு. ஆனா ஜஸ்ட் மிஸ், நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிராரு. நான் ஃபேக் என்கவுண்டர் பண்ண விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுனா என்னுடைய பேர் டோட்டலா டேமேஜ் ஆயிடும், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ டப்புனு கண்ணை பிடிங்கி அவரை ஷூட் பண்ணிடுறாரு. அப்படியே இப்போ ஷூட் பண்ணதுல வெங்கடேஷ் உருண்டுகிட்டே அந்த பக்கம் போய் விழுந்ததும் ஹீரோ போய் பார்த்தா அங்க வெங்கடேஷ் இறந்துட்டாரு. இது அத்தனையுமே ஒரிஜினல் சீரியல் அங்க கார்ல இருந்து பாத்துட்டு இருந்திருக்கான். உடனே நம்ம ஹீரோ அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக கார் எடுத்துட்டு சேஸ் பண்ணிட்டு வேகமா போனதுல டப்புனு நம்ம ஹீரோவுடைய கார் அங்க கிராஷ் ஆகி ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல தான் நம்ம ஹீரோக்கு தலையில அடிபட்டு இப்போ ஒரு அல்சைமர் பேஷண்டா இருக்காரு. இந்த உண்மை எல்லாத்தையுமே இறந்து போன வெங்கடேஷோடைய பையனை அரவிந்த் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. நாள் வரைக்கும் தான் அப்பா காணும் தான் இவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா அவரை கொண்டதே நம்ம ஹீரோ தான் தெரிஞ்சும் ஹீரோவை எதுவும் பண்ணாம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா, அதுக்கு காரணம் அவங்க அப்பாவும் தப்பு பண்ணிருக்காரு. அது போக இப்ப நம்ம ஹீரோ அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கான முயற்சியில இவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அரவிந்த் அங்கிருந்து நேரா டிபார்ட்மெண்ட் வந்ததும் முதல்ல ஹீரோவுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க, அது போக 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலைகள் அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் அரவிந்த் அவங்க டிபார்ட்மெண்ட் கூட ஒரு லேடி போலீஸ் இவங்க எல்லாரும் சர்ச் பண்ணி இவங்களுக்கு பல
இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதான் இப்போ அரவிந்த் லேடி போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்மைல் மேன் அவன் பண்ண கொலைகள் அது எல்லாமே நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அவன் வீட்டு ஏரியாவை சுத்தி தான் நடந்திருக்கு. அப்ப பண்ண அந்த கொலைகள்ல நம்ம ஹீரோக்கு பர்சனலா ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சொன்னாங்களே, அது யாருன்னா அப்போ நம்ம ஹீரோ அவர் கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஒரு கவர்மெண்ட் லேடி நர்ஸோட பொண்ணு. அந்த சின்ன பொண்ணையும் சீரியல் கில்லர் கொலை பண்ணிருக்கான். அந்த சின்ன பொண்ணுக்கு நடந்த அந்த சம்பவம் தான் நம்ம ஹீரோவை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அது போக இவர் இருக்க அந்த ஏரியாவை சுத்தி தான் அந்த கொலைகளும் நடந்திருக்கு. இவருக்கும் அந்த கொலைகளுக்கும் அந்த கில்லருக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு. அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம ஹீரோவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ லேடி போலீஸ் கால் பண்ணி என்ன எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி வந்து அங்க பிரஸ் மீட் வச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்க கொலைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அப்பவே அந்த சீரியல் கில்லர் ஆபீசர் வெங்கடேஷால கொல்லப்பட்டான். இப்போ வந்திருக்க அந்த சீரியல் கில்லர் அதே பாணியில கொலை பண்றவனே தவிர அந்த கில்லர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஓபனா பிரஸ் மீட்ல சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சிஐடி ஹெட் இவன் ஏன் இப்பெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் டென்ஷனா வராரு. நம்ம ஹீரோவுடைய பேட்டியை பார்த்துட்டு லேடி போலீஸ் நேரா ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பண்ண போறதான்னு சொன்னீங்க, அதனால தான் நான் உங்களை வீட்ல இருந்து அலோவ் பண்ணேன், ஆனா நீங்க போயிட்டு இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கீங்களே, ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அந்த 4 கிரிமினல்ஸை பிக் பண்ணதே அந்த சீரியல் கில்லருக்காக தான், அவனுங்களை பொரியா வச்சு அந்த கில்லரை பிடிக்கணும்ன்றது தான் என்னோட நோக்கம். இப்படிலாம் நம்ம ஹீரோ அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே பேரலா நம்ம அரவிந்த் இருக்கால, அவன் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க இருந்த அந்த லேடி நர்ஸ் அவங்க வேலை பார்த்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்காக போயிருக்கான். அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட அந்த லேடி நர்ஸோட போட்டோ காமிச்சு விசாரிக்கும் போது, பாவம்பா இந்த நர்ஸ், இவங்க பொண்ண அந்த கில்லர் கொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கே இந்த நர்ஸும் அந்த வீட்டுல தூக்கு மாட்டி இறந்துடுச்சு, இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாருங்க அப்படின்ற மாதிரி அரவிந்த் கேட்க, மார்ச்சரியில பிரபுன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் இந்த நர்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்க கிட்ட போங்க எல்லா விவரத்தையும் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, நம்ம அரவிந்தும் இப்போ நேரா மார்ச்சரிக்கு தான் போயிருக்கான். உள்ள அந்த மார்ச்சரியில வேலை பார்க்கறவன் தான் இந்த ஸ்மைல் மேன் சீரியல் கில்லர். அவன் யாருன்னு இங்க தாங்க ட்விஸ்ட் ரிவீல் ஆக போகுது. அது யாருன்னா, நிறைய படங்கள் இவர் நடிச்சிருக்காரு, ஆனா இவரை அந்த படங்களெல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க, வேற யாரும் இல்ல. இந்நேரம் நீங்க அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், கலையரசன். அவர் தான் இந்த படத்துல பிரபுன்ற கேரக்டர்ல அந்த சீரியல் கில்லரா ஆக்ட் பண்ணிருக்காரு. இப்போ மார்ச்சரியில வேலை பார்த்துட்டு இருக்க பிரபு கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு இந்த லேடி நர்ஸை பத்தி விசாரிக்க, நீங்களும் அவங்களும் எந்த அளவுக்கு க்ளோஸ், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்க கூட தான் அவங்க அதிகமா பழகுவாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம அரவிந்த் விசாரிக்க, அதுக்கு நம்ம பிரபு, பாருங்க அவளுக்கு நான் அண்ணன் மாதிரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்க, இல்ல இவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், இவங்க 2வது மேரேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காங்களாமே, யார கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேள்வியா கேட்டுட்டு இருக்க, அதுக்கு இந்த பிரபு ஒழுங்கா கோஆர்பரேட் பண்ணாம முறைச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கோவமா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இவன் பாட்டுன்னு அங்க இருக்க பாடிஸ் எடுத்துட்டு போயிட்டு ஐஸ் பாக்ஸ்ல வைக்கிறது, இந்த மாதிரி அவனுடைய டியூட்டி தான் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க நம்ம அரவிந்த், நீங்க இந்த மார்ச்சரியில இந்த வேலையை பிடிச்சி பண்றீங்களா, என்ன நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, கூட உங்களுக்கு ஹெல்ப்பரா யாரும் இல்லையா, அண்ட் இந்த மாதிரி மார்ச்சரியில ஒர்க் பண்றவங்க எல்லாரும் சரக்கு அடிச்சு தானே ஒர்க் பண்ணுவாங்க, நீங்க மட்டும் என்ன நார்மலா இருக்கீங்கன்ற மாதிரிலாம் அரவிந்த் கேட்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் கடைசியா பார்க்க போறது நான் தான், நானே போதையில இருந்தா அவங்களுக்கான இன்னும் மரியாதை இருக்கு, அதனால நான் சரக்கு அடிக்க மாட்டேன், அது போக இங்க வேலைக்கு வரவங்களாம் 6 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரபுன்ற அந்த கில்லர் ஒரு மாதிரி முரட்டத்தனமாவே இருக்காரு. சரி நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த மார்ச்சரிக்குள்ள வந்துட்டா இங்க இருக்கிறவங்க யாரும் என்னால காக்க வைக்க முடியாது, தயவு செஞ்சு வந்து கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி போலீஸாவே இருந்தாலும் இந்த பிரபுன்ற கில்லர் ஒரு மாதிரி ரகடா பேசி அனுப்பிடுறான். இவன் தான் தொடர்ந்து கொலைகள் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் அரவிந்துக்கு இன்னும் தெரியல. தெரியாமலே அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கற்பனா அன்னைக்கு டேட் நம்ம ஹீரோ அவருடைய பழைய டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அதுல ஒரு போட்டோ, அந்த போட்டோல இருக்க லேடி அது வேற யாரும் இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஹஸ்பண்ட ஃபேக் என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, எனக்கு காசு வேணாம் என் ஹஸ்பண்ட் தான் வேணும்ன்ற மாதிரி வந்து கேட்டாங்கல்ல, அந்த லேடியோட போட்டோ. அந்த போட்டோவை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே பேரலா அந்த இரவு ரோட்ல இந்த லேடி தான் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சீரியல் கில்லரான மார்ச்சரியில வேலை பார்க்குற பிரபு அவன் அந்த லேடியை தான் டார்கெட் பண்ணிருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல அந்த லேடியை கிட்னாப் பண்றதுக்காக கில்லரும் வந்திருக்கான். ஜோனு மழை நடு ரோட்ல அந்த லேடி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா ஓட அவனும் அவன் வண்டி எடுத்துட்டு வந்து ஒரே மோது, அவ்வளவுதான் ஏர்லயே அந்த லேடி ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவுடைய கார் மேல வந்து மோத அந்த இடத்துல ஹீரோவுடைய காரும் ஆக்சிடென்ட்குள்ளாவது. இதனால பாவம் அந்த காரை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஃபுல்லியே ஸ்டக் ஆகி மாட்டிக்கிறாரு. இப்போ இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தின அந்த கில்லர் அப்படியே சுத்தி வந்து தன்னுடைய ஃபேஸை ஹீரோ கிட்ட ரிவீல் பண்றான். அவ்வளவு தைரியமா இவன் எதுக்காக தன்னுடைய ஃபேஸை ரிவீல் பண்றானா, எப்படியா இருந்தாலும் நம்ம ஹீரோ மறந்துடுவார்ல அந்த தைரியத்தில் தான். அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்ச அந்த லேடியோட பாடியை தூக்கிட்டு அங்கிருந்து போறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க வெங்கடேஷ் பையனான அரவிந்த் அவருடைய வீட்டுல எல்லாருக்கும் ஒரு பேரதிர்ச்சி. அவருடைய நடு வீட்டுல நேத்து நைட் இந்த கில்லரால கொல்லப்பட்ட அந்த லேடியோட சடலம் தூக்குல வாய் கிழிச்ச நிலையில தொங்க விட்டுருக்கான். கூடவே அந்த கில்லர் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சுட்டு கொண்டுட்டு சொன்னீங்களே போலீஸ், கடைசியா இதே மாதிரி இன்னொரு சிரிப்பு சாவும் இருக்கு, அதுக்கப்புறம் வேணா என்ன பிடிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் நக்கலா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவ்வளவுதான். இதை பார்த்ததும் பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை ஒரு ஃபேக் என்கவுண்டரா அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுல தனிமையில இருக்கும்போது அவருடைய வீட்டை நோக்கி இந்த கில்லர் நேரா வீட்டுக்குள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக இத்தனை வருஷமா சேகரிச்ச இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே அந்த ரூம் முழுக்க இருக்கு. அதை இந்த கில்லர் பார்த்துட்டு, பரவாயில்லையப்பா என்ன பிடிக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்த்துருக்க, ஆனா உனக்கு கூட தெரியுமா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெங்கடேஷை ஷூட் பண்ணி கொண்டது நீ தானே, அந்த பாடியை மறைச்சதே நான் தான், உனக்கு பாவம் பார்த்து பொழிச்சு போட்டுன்னு ஹெல்ப் பண்ணா என்னையே பிடிக்கவா பாக்குற, இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட போறதுன்ற மாதிரி கையில கத்தியோட ஹீரோ கொல்றதுக்காக வந்திருக்கான். ஹீரோ அவனை போட்டு தாக்கி அவனை கழுத்து பிடிச்சி நெரிக்கும் போது, ஏப்பா பண்ணிட்டு இருக்கேன் இந்த கொலைகள்லாம், அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கே, நான் ஏன் இந்த கொலைகள்லாம் பண்றேன்னு தெரிஞ்சுக்க வேணாவா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அந்த கில்லர் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது தான் இந்த இடத்துல கில்லருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஃபிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்மைல் மேன் அந்த கில்லர் இவன் எப்படி உருவானா, இவனுக்கு இவன் வீட்டுல சொந்த பந்தம் யாரும் கிடையாது.
தெரியாது. இவன் தனிமையிலே இருந்ததுனால இவனுடைய எமோஷன்ஸ் எல்லாம் மறுத்து போச்சு. இவன் கூட கொஞ்ச நாள் பழகுறவங்க கூட முதல்ல பேசும்போது நல்லா சிரிச்சு பேசியிருக்காங்க. ஆனா போக போக இவனை மறந்து தனியா விட்டு போயிருக்காங்க. அது இவனை வெறியாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட சைக்கோபாத் லெவலுக்கு இவனை சேஞ்ச் பண்ணிருக்கு. கடைசியா இவன் தான் கூட க்ளோஸா பழகிட்டு அப்படியே கண்டும் காணாம விட்டு போறவங்க எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாம இவனை பார்த்து எப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அவங்களுடைய வாயவும் கிழிச்சிருக்கான். இப்படிதான் இந்த ஸ்மைல் மேன் என்ற சீரியல் கில்லர் உருவாயிருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வேணும்ன்றதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு மார்ச்சரியில வேலை பார்த்திருக்கான். அங்க வரக்கூடிய அநாத பிணங்கள், அந்த பிணங்களுடைய வாயவும் கிழிச்சு இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த நைஃபாலேயே கட் பண்ணிருக்கான். அப்படியே ஒரு சைக்கோபாத்தா இவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல சித்ரான்ற ஒரு நர்ஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த சீரியல் கில்லரான பிரபு மார்ச்சரியில வேலை பார்க்கணுன்றதுக்காகவே கூட யாரும் பெருசா பேச மாட்டாங்க. அவனை அவாய்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அவன்கிட்டயும் சிரிச்சு பேசுற அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரே ஆள் இந்த சித்ரா நர்ஸ் மட்டும் தான். அவங்க எப்பவும் சிரிச்ச முகத்தோட இவனை பாக்குறது, இவன் கூட சகஜமா ஃப்ரெண்ட்லியா பழகுறது, அது எல்லாமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா அந்த சித்ரா நர்ஸ் ஆல்ரெடி மேரிட். அவங்களுக்கு ஒரு 5-6 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அப்படி இருந்தும் கில்லரான பிரபுக்கு அவங்களுடைய சிரிச்ச முகம், இவன் மேல அவங்க பாசம் காட்டுறது, அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நர்ஸ் கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி ப்ரொபோஸும் பண்ணிட்டான். அதுக்கு அந்த நர்ஸ், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வைக்க, அடுத்த சீன்லயே நர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பொண்ணு கூட இவன் சகஜமா பேசி பழக பாக்குறான். அந்த சின்ன பொண்ணு கூட பால் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு புல்லட் சத்தம், அந்த வண்டி சத்தம் கேட்டதுமே இந்த குட்டி பாப்பா குடுகுன்னு ஓடி போறான். யார் மேல அந்த பாப்பா அவ்வளவு பாசமா இருக்கான்னு பார்த்தா இவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல தான் நம்ம ஹீரோ குடி இருந்திருக்காரு. நம்ம ஹீரோ அப்பவே அந்த சின்ன பொண்ணு கூட அவ்வளவு க்ளோஸா அவ்வளவு பாசமா இருந்திருக்காரு. இது இந்த பிரபுக்கு பிடிக்காமலே இருந்திருக்கு. அது போக இந்த குட்டி பொண்ணுக்கும் பிரபுவை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இவனை அவாய்ட் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க ஹீரோ வீட்டுக்கு குடுகுன்னு ஓடி போயிடா. அங்க போனதும் நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க எப்போ என் கூட இருப்பீங்களா, என் அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பாப்பா ஹீரோ கிட்ட கேட்க, சரிமா இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டியது, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாரு. சித்ரா நர்ஸும் பொண்ணுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஒரு நாள் வீட்டுல நர்ஸ் இல்லாத சமயமா பார்த்து இந்த கில்லர் பிரபு கையில ஒரு பெரிய பொம்மையோட வீட்டுக்குள்ள தனியா படிச்சுக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு கிட்ட வந்து, பாப்பா இங்க பாரு, நான் முன்ன மாதிரி இல்ல, நான் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டேன், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்கலாம், நான் கூட டெய்லி விளையாடுவேன், நாளைக்கு நான் வெளியில கூட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படியாச்சும் அந்த பொண்ணுடைய மனசை மாத்தணும்னு பாக்குறான். ஆனா அந்த குட்டி பொண்ணு, எனக்கு ஒண்ணு பிடிக்கல, எங்க அம்மா சிதம்பரம் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இங்க வந்து போ அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ண இந்த பிரபுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிருகம் அப்பப்போ வெளியில எட்டி பாக்குது. ஆனா அதை அப்படியே மறைச்சிக்கிட்டு காம் டவுன் பண்ணிக்கிட்டு முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட விளையாட்டு காட்டுறான். ஆனா அந்த குட்டி பொண்ணு இவனை பார்த்து பயத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடிறான். பின்னாடி இவனும் துரத்திட்டோட ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை ஓடி போய் இவன் பிடிச்சிடறான். அந்த பொண்ணு கிட்ட இந்த பிரபு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், பாவம் இல்ல, நான் சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ரூட் வழியா புல்லட் சத்தம், அது நம்ம ஹீரோவுடைய வண்டி சத்தம்னு இந்த பாப்பாக்கு நல்லா தெரியும். உடனே சிதம்பரம் அங்கிள்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா அதுக்குள்ள இந்த பிரபு அந்த பொண்ணுடைய வாயை புத்திடுறான். ரோட்ல இருக்க நம்ம ஹீரோக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான், யாரும் இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போயிடறான். இங்க அந்த சின்ன பொண்ணுடைய வாயை பொத்துந்தல பாவம் அந்த பொண்ணு மூச்சு அடிச்சு அந்த ஸ்பாட்ல இறந்துருக்கு. அதை பார்த்து முதல்ல ஃபீல் பண்ணி அழுதாலும், ஓகே நீ செத்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான், என்ன பார்த்து எப்பவும் முறைச்சிக்கிட்டே இருந்தல, கடைசியா என்ன பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே போன்ற மாதிரி அந்த பொண்ணுடைய வாயும் கிழிச்சு ரோட்ல போட்டிருக்கான். அவ்வளவுதான், தான் பொண்ணு இறந்த சோகத்திலே சித்ரா நர்ஸும் அதே வீட்டுல தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. இதை இவன் கண்ணால பார்த்திருப்பான். சோ தனக்கு கிடைக்கிற ஒரு நல்ல லைஃப், தான் டோட்டலா மாறணும்னு நினைச்ச அந்த லைஃப் அது ஹீரோவால தான் போயிடுச்சுன்ற அந்த கோவத்துல தான் இந்த ஸ்மைல் மேன் சொல்லக்கூடிய அந்த சீரியல் கில்லரான பிரபு ஹீரோவை சுத்தி அவனுக்கு க்ளோஸா இருக்கவங்களா பார்த்து கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த உண்மைலாம் நம்ம ஹீரோக்கு இங்க தெரிஞ்சதும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஃபைட், இவங்களுக்குள்ள ஃபைட் போயிட்டு இருக்கு. நடுவுல நம்ம அரவிந்தும் லேடி போலீஸும் பேசிக்கிறாங்க. கில்லர் கடைசியா ஒருத்தனை கொலை பண்ண போறதா சொல்லிருக்காங்க, அது அவனை தேடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட்ல இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு நேரா நம்ம ஹீரோட வீட்டை நோக்கி வந்தா, மாடியில நம்ம ஹீரோக்கும் அந்த கில்லருக்கும் நடந்த அந்த ஃபைட்ல அந்த கில்லர் நம்ம ஹீரோ பலமா தாக்கிட்டு கீழே கார் வர சத்தம் கேட்டதும் விண்டோ வழியா எஸ்கேப் ஆகி அங்க ஓடிறான். ஹீரோ வீட்டுக்கு வந்த இந்த லேடி போலீஸும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சதும் அந்த சீரியல் கில்லர் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவன் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இவருடைய ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. சோ அதை ப்ளே பண்ணி கேட்டதுல அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில் தான் வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம நேரா மார்ச்சரிக்கு போயிருக்காரு. அங்க மார்ச்சரியில இந்த கில்லருக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. அந்த சண்டைக்கு நடுவுல நம்ம ஹீரோ டிஸ்டர்ப் ஆகிற ஒரே விஷயம், அந்த சின்ன பொண்ணை நம்மளால கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியலையே, அந்த கில்ட் தான் நம்ம ஹீரோ போட்டு தாக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியேற ஒரே வழி இந்த கில்லரை போட்டு தள்ளி ஆகணும். அதனால அதே மார்ச்சரியில் இருக்க ஒரு சுத்தியலால அந்த கில்லர் நம்ம ஹீரோ தாக்க வரும்போது தலையில ஒரு அடி, அவ்வளவுதான் ஸ்பாட்லயே அந்த சீரியல் கில்லரும் காலி. கடைசியா இந்த ஸ்மைல் மேன் என்ற அந்த சீரியல் கில்லர் கேஸும் இப்பதான் முழுமையா க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஹீரோக்கு இருக்கிற இந்த அல்சைமர் நோயினால தான் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அதுலயும் இவரை போட்டு வாட்டி எடுத்துட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணுடைய ஞாபகங்கள் அதுவும் இப்ப மொத்தமா போய் எல்லாத்தையும் மறந்த ஒரு மனுஷனா சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டல்ல அவருடைய மிச்சம் வாழ்க்கையை அவர் அங்க கழிச்சுட்டு இருக்க இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த ஸ்மைல் மேன் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வித்தியாசமான படங்கள் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் நாங்க தினமும் எங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்றீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா.